எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் புத்தகை சுவை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அதாவது நம்மளோட குட்டி குட்டி வரலாறு நெறைய இருக்கு. அதில ஒரு 12 கட்டுரை வந்து வெங்கடேஷன் அவர்கள் "கதைகளின் கதை" அப்படின்ற புக்ல வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இந்த புக்ல தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஆம், பொறுக்கி, போக்கிரி. என்னடா இப்படி திட்டுறாளேன்னு யோசிக்காதீங்க. பொதுவா இந்த போக்கிரி, பொறுக்கி, புறம்போக்கு இந்த மாரி வார்த்தைலாம் எங்கேருந்து வந்தது? யாரு யார் மேல திணிச்சது? இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் வரலாறு இருக்கு? அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த போக்கிரிங்கிறவங்களே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொழில செய்றவங்க. அவங்கள தான் போக்கிரின்னு டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே இவங்கள மொத்தமா க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லல, கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் அப்படின்னு நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மள ஆட்சி செஞ்ச காலத்துல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் போக்கிரினா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. அந்த விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்கிரிங்கிறவங்களே வந்து பிறப்பிலே இப்படிதான், அவங்க பரம்பரையே இப்படிதான். கொலை கொலை பண்றவங்க, கொலை பண்றவங்க, இந்த மாரி பண்றவங்க தான் போக்கிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த போக்கிரிங்கள வந்து மொத்தமா நம்ம அழிச்சிரணும். அவங்கள ஒழிச்சு கட்டினா தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, போக்கிரிங்கள வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ, யாரெல்லாம் போக்கிரின்னு தோணுதோ எல்லாத்தையுமே அழிச்சிருங்க அப்படின்ற மாரி ஒரு பெர்மிஷன வாங்கிடுறாங்க. ஸோ இந்த 1830ல வந்து போக்கிரி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இதுல வந்து நாடோடிகள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவங்க போடுற சட்டத்துக்கும், இவங்க விதிக்கிற அந்த வரிக்கும் அவங்கலாம் வந்து கட்டுப்படுற மாரி தெரியல. ஸோ இந்த பிரிட்டிஷார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீப்பிள் ஒத்துக்கல அப்படின்னா, அவங்க சமூகத்தையே ஒரு ஆள் பண்ற தப்புனால மொத்த சமூகமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த மாரி இது பண்ணி பல்லாயிரக்கணக்கான மக்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆனா இப்போ ஒரு கெட்ட வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி, அது ஒரு தனி நபர மட்டும் இல்ல, அந்த சமூகத்தையே கேவலப்படுத்துறதுக்காக நம்மள அடிமைப்படுத்தினவன் வச்சுட்டு போனது அப்படின்னு மறக்காதீங்க. இதுல ஒண்ணு வெங்கடேஷன் அழகா சொல்லியிருப்பாரு. அடிமைத்தனம் அப்படின்றது என்னன்னா, நம்மள அடிமைப்படுத்திட்டு நம்மள அடிமைப்படுத்தினவன் போனதுக்கு அப்புறமும் அவன் விட்டுட்டு போன மிச்சம் மீதியை இன்னும் நம்ம மூளையிலே சுமந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொன்று வந்து என்னன்னா, வளரியை பத்தி பேசியிருப்பாரு. இந்த வளரி வந்து இந்த மக்களே இந்த வளரிய பத்தி மறந்து போயிடணும். அவங்க நெனப்புல கூட அந்த வளரி இனிமே ஞாபகத்துல கூட இருக்கக்கூடாது. அந்த மாரி அத கூண்டோட நம்ம அழிச்சிரணும் அப்படின்னு அந்த கிழக்கிந்திய கம்பெனி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல வந்து ஒரு ஆஃபீசர் இருப்பாரு. அவர் பேரு வந்து கர்னல் ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனியும், நம்ம சிவகங்கை படையும் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணா இருக்கும்போது, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது, பெரிய மருதுகிட்ட தான் நான் வந்து இந்த வளரிய கத்துக்கிட்டேன் அப்படின்னு. இந்த வளரிங்கிறது என்னன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த வாள் இருக்குல்ல, அந்த வாள் வளைஞ்சது தான் வளரி. வாள் வளைஞ்சு வளரியான கதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளரியோட ஆசிரியர், அதாவது வெங்கடேசன் அவர்கள் காவல் கோட்டம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்குக்காக அவர் ஒரு சில டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும். இந்த வளரிய பத்தின டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ஆராய்ச்சி மேற்கொள்ளும்போது, மியூசியமா போயிருக்காரு. எங்கெல்லாம் இந்த வளரிய பத்தி கிடைக்குதோ அப்படின்னு டீட்டெயில் எடுத்திருக்காரு. அப்ப வந்து அவர் பார்த்தது மியூசியத்துலலாம் குறைஞ்சது 20க்கும் கம்மியான வளரி தான் அவர் பார்த்திருக்காரு. கூட்டத்துக்கு போனாலும் இந்த வளரிய பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு கூட்டம் கேட்க வந்த 2 பேரு வந்து, "நீங்க எவ்வளோ நாளா இந்த வளரிய பத்தி தேடிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எங்க கூட வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அது வந்து மதுரை மாவட்டத்துல இருக்க கோவிலாங்குளம் அப்படின்னு ஒரு ஊரு. இவர கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போனா, இவருக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியம். அவர சுத்தி ஒரு 200 வளரி இருக்கு அந்த ரூம்ல. அந்த கோயில் பேரு வந்து பட்டசாமி. இந்த பட்டசாமிக்கு வந்து நாங்க வருஷம் வருஷம் வளரிய தான் படையலா வைக்கிறோம் அப்படின்னு. இதில் வந்து அடுப்பங்கரை ஆவணம் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். அதில் என்னென்னா, ராமச்சந்திர ராயரால் அப்படின்றவர் எழுதியிருப்பார். இது வந்து இந்து பாகசாஸ்திரம் அந்த புக்கு பேர். அது வந்து 400 பேஜ் இருக்கும் அந்த புக்கே. 1891 எழுதிட்டார். இதில் வந்து எந்த தண்ணியில் சமைக்கலாம், எந்த விறகை வந்து அடுப்பெரிக்கணும், அரிசினா அது எப்படி பண்ணுவாங்க, எத்தனை 100 பாத்திரங்கள் கிட்ட நம்ம சமைக்கிறதுக்கே வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஒரு இலையில பரிமாறினா எது எது எங்கே இருக்கணும், இலையோட நுனி எங்கே இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு எங்கே, பேக் சைடு எங்கே, இந்த மாதிரி நிறைய அதில் வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த நம்ம புளி சாதம்லாம் அந்த பாக்கு இலையில கட்டி வச்சா அது 15 நாள் மேல் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்றது. அப்புறம் நம்ம கழிக்கின்ற அந்த துடுப்பு வந்து ஒன்று இலந்த மரம் இல்லைன்னா பாலை அதில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
நம்ம என்ன அதாவது என்னென்ன அலுமினியமில் யூஸ் பண்ணால் என்ன, ஆம், வெண்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம் அதிலெல்லாம் எத்தனை நாள் சமைக்கணும், எத்தனை நாள் அந்த இது மேலே பூசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பூசலைன்னா என்ன ஆகும், எவ்வளோ ரசாயனம் அதில் கலக்கும், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயம் அதில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த புக்கு படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. கீழடி பற்றி இருக்குது, என்னென்ன தண்டனை, அதுக்கேற்ற குற்றம் என்ன இருந்துச்சு. அப்புறம் வந்து மோசடி புத்தகம் அப்படின்னு ஒன்று, அது படிக்கும்போது சில பேர்லாம் இருக்காங்க, அந்த காலம்லாம் அப்படி இருந்துச்சுப்பா, இப்போ தான் எல்லாம் இப்படி அப்படின்னு. அவங்களாம் கண்டிப்பாக இந்த புக்கு படிக்கணும். ஏன்னா எனக்கு படித்தப்போ அட பாவீங்களா நீங்களாம் அப்போவே அப்படியா அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் சொல்லியிருப்பாரு. நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புக் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட பார்க்கலாம். பாய்.